இன்னைக்கு காலையில அம்மா, அப்பா 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் எப்போ உங்களுக்கு லீவு கிடைக்குதோ அப்பதான் கூப்பிட வருவாங்க. ஸோ இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்னு சொல்லிட்டு அம்மா என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில ஒரு 10 மணிக்கு மேல தான் கிளம்புனாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணியிருந்தோம். மதியானம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி பண்ணியிருந்தோம். நான் அக்காவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தான் பண்ணினேன். அக்கா தான் ஃபுல்லா குக் பண்ணாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே சாப்பிட்டுட்டாங்க. லஞ்ச் மட்டும் நாங்க பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம். வெஜிடபிள் பிரியாணி லைட்டா குழஞ்சு போச்சு. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. எங்களுக்குமே லஞ்ச் இன்னைக்கு அதுதான். அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பும் போது திரிஷன் குட்டிக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரியல. நக்ஷு குட்டி அம்மா கிளம்பிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. அதனால அம்மா அப்பா கிளம்புற டைம்ல பாப்பாவை கிச்சனுக்கு தூக்கிட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு கொஞ்ச நேரம் மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு ஞாபகம் வெளியில போய் கதவை தொட்டு பார்த்து அழ ஆரம்பிச்சுட்டா. அவளை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஈவினிங் போல அக்கா மாமா பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டாங்க. அதனால நைட்டு டின்னருக்கு நான் தான் தக்காளி குருமா வச்சு இட்லி ஊத்திருந்தேன். எல்லா ஊருக்கையும் முடிச்சதுக்கு அப்புறமா பாத்திரத்தை தேய்ச்சி வச்சு கிளீன் பண்ணி விட்டுட்டேன்.